கர்நாடக தாதா சோட்டா ராஜன் பாலி தீவில் இருந்து டெல்லி கொண்டு வரப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, இந்தியா கொண்டு வரப்பட்ட சோட்டா ராஜன் தற்போது எங்கு தங்க வைக்கப்பட்டிருக்காரு? அவரோட விசாரணை தொடங்கிவிட்டதா? டெல்லி வந்து இறங்கியவுடன் முதல் கட்டமாக சோட்டா ராஜனை டெல்லி போலீஸ் கைது செய்தது என்று அதற்காக ஆவணங்களில் கையெழுத்திடப்பட்டு அவர் டெல்லி போலீஸ் வடம் ஒப்படைக்கப்பட்டார். பின்னர் டெல்லி போலீஸ் அவரை விசாரணைக்காக சிபிஐயிடம் ஒப்படைத்திருக்கிறது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்தோனேஷிய அதிகாரிகள் இன்டர்போலிடம் ராஜனை ஒப்படைத்திருந்தார்கள். பின்னர் இன்டர்போல் சிபிஐயிடம் ராஜனை ஒப்படைத்தது. இந்தியா கொண்டு வந்தவுடன் இங்கே அவர் கைது செய்யப்பட்டிருப்பது அதிகாரப்பூர்வமாக ஆவணங்களிலே வர வேண்டும். நாளை நீதிமன்றங்களிலே மற்ற இடங்களிலே கேள்வி எழுந்தால் அதற்கான ஆவணங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தால் இங்கே அவர் தனி விமானம் மூலமாக வந்து இறங்கியவுடன் டெல்லி போலீஸ் மூலமாக அவரை கைது செய்து பின்னர் மீண்டும் சிபிஐயிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே ராஜன் சம்பந்தப்பட்ட வழக்குகள் அனைத்தும் சிபிஐயிடம் மாற்றப்பட்டிருக்கின்றன. அது மும்பையாக இருந்தாலும் சரி, மகாராஷ்டிராவில் உள்ள வேறு எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, எங்கு எந்த வழக்கு இருந்தாலும் எல்லாவற்றையும் சிபிஐக்கு மாற்றி ஒன்றாக விசாரிக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படியே வழக்குகள் மாற்றப்பட்டுவிட்டன. ஆகவே முதற்கட்டமாக ராஜனை விசாரிக்க இருப்பது சிபிஐ தான். ஆனால் அதற்கு முன்பாக அவர் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட வேண்டும். அதற்காக பாதுகாப்பு அதிகம் உள்ள ஒரு நீதிமன்றத்தில் அல்லது நீதிபதியின் வீட்டிலே அவரை ஆஜர்படுத்தி பின்னர் மீண்டும் விசாரணையை தொடங்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே இன்று சிபிஐ ராஜன் பற்றிய ஒரு அறிவிப்பை வெளியிட இருக்கிறது. அதாவது ராஜன் தங்கள் கையில் வந்துவிட்டார் என்பது அதிகாரப்பூர்வமாக இன்று அறிவிக்கப்படும். இதுவரை அதுவரையான அறிவிப்பு எதுவுமே செய்யப்படவில்லை. ஆனால் இன்று அதற்கான ஆவணங்கள் வேலைகள் எல்லாம் முடிந்த பிறகு நடக்கும். இதற்கிடையே அனைத்து விஷயங்களும் மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. ராஜன் இங்கே வந்து இறங்கியது ஒரு தனி விமானத்தில். அவருடன் சிபிஐ அதிகாரிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் இருந்தார்கள். அதே போலவே அந்த விமான நிலையத்தில் வந்ததுமே தனியாக பத்திரமான ஒரு பகுதியிலே ஓரமாக கொண்டு போய் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து ராஜன் அழைத்து வரப்பட்டார். கிட்டத்தட்ட 6 மணிக்கு 5 நிமிடங்கள் முன்னதாக அந்த விமானம் வந்து இறக்கியதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. அதன் பிறகு அவருடைய கைது, பின்னர் அவருக்கு மருத்துவ பரிசோதனை ஆகியவை நடத்தப்பட்டு தற்போது அவர் சிபிஐ தலைமை அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். யாரும் அவரை அடையாளம் கண்டுவிடக் கூடாது என்பதற்காக 2 அணிகளாக கார்கள் அணிவகுத்து சென்றன. எந்த அணியிலே அவர் இருக்கிறார் என்பது தெரியாது. முதலிலே 6 வாகனங்கள், பின்னர் 6 வாகனங்கள் என்று எந்த வாகனத்திலே ராஜன் இருக்கிறார் என்று கண்டுபிடிக்க முடியாதபடி அவரை கொண்டு சென்றிருக்கிறார்கள். இதன் பிறகு விசாரணை நடக்கும்போது அவர் இருக்கும் இடம், அவருக்கு சிகிச்சை நடக்கும் இடம் அனைத்துமே ரகசியமாக வைக்கப்படும் என சிபிஐ முடிவு செய்திருக்கிறது. கணபதி, சோட்டா ராஜன் மீதான அனைத்து வழக்குகளும் சிபிஐக்கு மாற்றப்பட்டதன் பின்னணி என்னன்னு குறித்து சொல்லுங்க. நிச்சயமாக இதன் பின்னணி என்னவென்றால், தாவூத் இப்ராஹிம், சோட்டா ஷக்கீல் போன்ற பாகிஸ்தானுடன் சேர்ந்து செயல்படும் சட்டவிரோத கும்பல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கான ஆதாரங்களை திரட்ட வேண்டும் என்பது இந்திய அரசின் நோக்கம். துபாயிலே தாவூத் இப்ராஹிம், சோட்டா ஷக்கீல் மற்றும் அவருடைய குழுவைச் சேர்ந்த அனைவருமே முதலில் தங்கியிருந்தார்கள். இந்த நேழுலக தாதாக்கள் பாகிஸ்தானுடன் சேர்ந்து செயல்பட்டு வந்தார்கள். மும்பையிலே நடந்த தொடர் வெடிகுண்டு சம்பவங்களுக்கு அவர்களுக்கு நேரடி தொடர்பு இருக்கிறது. ஆகவேதான் அதன் பின்பு அவர்கள் பாகிஸ்தானுக்கு குடியேறிவிட்டார்கள். ஏனென்றால் பாகிஸ்தான் உள்ள ISI தீவிரவாத அமைப்புகள் மற்றும் தாவூதுடைய நேழுலக கும்பல் மூலமாகத்தான் மும்பையிலே வெடிகுண்டு விபத்தை நடத்தியது. தொடர்ந்து வெடிகுண்டுகள் வெடித்ததால் நூற்றுக்கணக்கானோர் இறந்து போனது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே அந்த வழக்கின் விசாரணைகளை மேற்கொண்டு நடத்த வேண்டும். பாகிஸ்தானிலிருந்து தாவூத் இப்ராஹிம், சோட்டா ஷக்கீல் போன்றவர்களை இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு சோட்டா ராஜன் கொடுக்கும் தகவல்கள் உபயோகமாக இருக்கும். அவர் மும்பைக்கு கொண்டு செல்லப்பட்டால், மும்பையிலே தான் பெரும்பாலான வழக்குகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அங்கே அவருடைய உயிருக்கு ஆபத்து வரும். அங்கே சிறையிலேயே தாவூத் இப்ராஹிம் ஆட்கள், அதாவது சிறையில் இருக்கும் கைதிகள் சோட்டா ராஜனை தாக்கக்கூடும், அல்லது நீதிமன்றத்திலே அவர் ஆஜர் செய்யப்படும் போது அங்கே தாக்கக்கூடும், மருத்துவமனையிலே அங்கே சிகிச்சைக்கு செல்லும் போது தாக்கப்படக்கூடும் என்று பல்வேறு விதமான பயங்கள் இருக்கின்றன. சோட்டா ராஜனை இது பற்றி தெரிவித்திருக்கிறார். மும்பை போலீஸ் உள்ளவர்களுக்கு தாவூத் இப்ராஹிமுடன் தொடர்பு இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். ஆகவேதான் அனைத்து வழக்குகளும் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கின்றன. சிபிஐயே இந்த விஷயத்திலே பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதிலே உள்துறை அமைச்சகத்தை சேர்ந்தவர்களும்
மத்திய அரசின் உயர் அதிகாரிகளும் தெளிவான முடிவுடன் இருக்கிறார்கள். ஆகவேதான் இத்தகைய முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைக்கு பின்னர், அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோ, RAW போன்ற உளவுத்துறைகள் தங்கள் விசாரணையை நடத்தி முடித்த பிறகு பின்னர் வேண்டுமானால் ராஜன் மும்பைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள வழக்குகள் பற்றி விசாரணையை CBI நடத்தலாம் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மும்தாஜ்.